பைரப்பூரில் உள்ள ஒரு ஆலமரத்தின் கீழ் வயதான விவசாயிகளும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த மக்களும் மாலை நேரங்களில் கூடுகிறார்கள். இரவு வரை நீடித்த தீவிரமான விஷயங்கள் குறித்த அவர்களின் விவாதங்களின் சத்தத்தால் அந்த இடம் எப்போதும் பரபரப்பாக இருக்கும். ஒரு மாதத்திற்கு முன்பு ஏற்பட்ட பேரழிவு தரும் வெள்ளம் கிராமத்தையே மாற்றியமைத்தது. குளங்களும் ஏரிகளும் இன்னும் தண்ணீரால் நிரம்பியிருந்தன. அப்போது ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருவர் நீரில் மூழ்கி இறந்ததாக கிராமம் முழுவதும் செய்தி பரவும். இன்று அதே பிரச்சினை ஆலமரத்தின் கீழ் சூடான விவாதத்திற்கு உட்பட்டது. மாமா, தன்மோகன், இந்த சம்பவங்கள் உண்மையிலேயே விசித்திரமானவை. இதில் என்ன விசித்திரம் இருக்கிறது மாஸ்டர்? இரவில் யாராவது ஒரு விளக்குடன் குளத்திற்குச் சென்றால் ஒரு விபத்து நடக்கும் என்பது தெளிவாகிறது. மேலும் அனைவரும் தகன மைதானத்திற்கு அருகிலுள்ள அதே எலும்புக்கூடு குளத்தில் இறந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் மாமா தன்மோகன், ரகு பிரசாத் மாஸ்டர் சொல்வது சரிதான். இதற்கு முன்பு மழைக்காலத்தில் மக்கள் இறந்துள்ளனர். ஆனால் 2 வாரங்களில் 4 பேர் மூழ்கி இறந்துள்ளனர். இது இதற்கு முன்பு நடந்ததில்லை, அதுவும் ஒரே குளத்தில். ஓ, அது இருக்கட்டும். இது ஒரு கிராமம், மும்பை அல்லது டெல்லி அல்ல. எந்த அரசாங்கம் வந்து இங்கு மின்சாரம் வழங்கும்? விவசாயிகளைப் போலவே நாங்களும் அதே சூழ்நிலையில்தான் வாழ்கிறோம். இந்த நிலைமைகளில்தான் வாழ வேண்டியிருக்கும். ஆனாலும் மாமா, பைரப்பூர் முழுவதும் ஏரிகளும் குளங்களும் நிறைந்திருப்பது கவலைக்குரிய விஷயம். ஆனால் ஏன் அந்த ஒரு எலும்புக்கூடு குளத்தில்தான் இத்தனை மரணங்கள் நடக்கின்றன? ஆம், இந்த கிராமத்தில் நிறைய குளங்கள் உள்ளன. ஆனால் அந்த எலும்புக்கூடு குளத்தில் கலகுடா தகனத்தில் மட்டுமே மரணங்கள் நடக்கின்றன. இன்னும் 2 அல்லது 3 ஆண்களும் அங்கே அமர்ந்திருந்தனர். ஆனால் அவர்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இந்த கிராமத்தில் சாதாரண மக்கள் பெரியவர்கள் என்ன சொன்னாலும் குறுக்கிடுவது பொருத்தமானது என்று கருதுவதில்லை. பின்னர் அவர்களின் விவாதங்களுக்கு நடுவில் ஒரு அந்நியன் தோளில் ஒரு குச்சி, ஒரு மூட்டை, ஒரு இறுக்கமான வேட்டி மற்றும் ஒரு மெல்லிய சுமையுடன் வருகிறார். ஏய், இது யார்? நீங்க நம்ம கிராமத்திலிருந்து வந்த மாதிரி தெரியல. நீங்க எங்க இருந்து வந்தீங்க? முதல்ல உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆண்ட்லாவை சேர்ந்தவன். நான் இந்த கிராமத்துல சிவஹரி பாண்டேவோட வழக்கறிஞர். வழக்கறிஞர் அப்படின்னா நீங்க வழக்கு போட வந்தீங்களா? ஆமா, என் தாத்தாவின் 8 பெரிய நிலத்தை என் கூட்டாளிகள் அபகரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு மேல வழக்கு போட வந்திருக்கேன். ஆனா பாபு, நீங்க இங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. பைரப்பூரில் எந்த வழக்குகளும் இல்லை. இதை கேட்டதும் வெளிநாட்டவர் மனமுடைந்து போனார். நம்பிக்கை அவன் முகத்திலிருந்து மறைந்தது. அவன் முற்றிலும் சோர்வடைந்தான். நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? நான் வேறு எந்த வேலையும் செய்ய வரவில்லை. தன்மோகன் காக்காவை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். உண்மையில் சிவ்ஹரி பாண்டே இனி இந்த கிராமத்தில் வசிக்கவில்லை. ஏய் சிறியவர்களே, நீங்கள் ஏன் நம் பெரியவர்கள் முன் பேசுகிறீர்கள்? பாபு, நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? உங்களுக்கு புரியவில்லையா? விக்ரம் அனைவரையும் சோகமாகவும் பதட்டமாகவும் பார்த்து, நான் ரொம்ப தூரத்தில் இருந்து வந்திருக்கேன். இன்றிரவு நான் யாருடைய வீட்டிலாவது தங்கலாமா? அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். நீங்க வேண்டுமென்றால் சரி. என்ன வழி? ஆமா, சொல்லுங்க. சிவபாண்டே அருகிலுள்ள நிகுஞ்ச்பூர் கிராமத்தில் வசிக்கிறார். நீங்க வேண்டுமென்றால் அவருடைய பழைய வீட்டில் தங்கலாம். ஆனா கல்குடா தகன கூடத்துக்கு பக்கத்துல அலையக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? தகன கூடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற குளத்துல பேய்களும் ஆவிகளும் வசிக்குது. இனிமே அவங்களுக்கு நான் அனுதாபம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நான் குதிரை வளர்ப்பவன். ஏதாவது பேயோ ஆவியோ வந்தா நான் அதை அரைந்து தூங்க வைப்பேன் என்றான். இப்படி சொல்லிவிட்டு அந்த வெளிநாட்டவர் தன் கால்களை மிதித்துவிட்டு கோபமாக சாலையில் நடந்து சென்றார். அவன் போவதை எல்லோரும் பார்த்தார்கள். தன்மோகன் காக்கா, நீ செய்தது சரியா? அந்த வெளிநாட்டவர் உண்மையிலேயே இறந்துவிட்டால் முழு கிராமமும் அவமானப்படும். உனக்கு கேட்கவில்லையா? அவன் வெள்ளைக்கார மல்யுத்த வீரரின் மகன். கவலைப்படாதே, ஏதாவது நடந்தால் கிராம மக்கள் தவறு செய்யவில்லை என்று மக்கள் சொல்வார்கள். நான் செய்தது சரிதான். ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. அந்த மனிதரை உன் விருப்பப்படி நீ பார்க்கலாம். நான் இப்போது கிளம்புகிறேன். எல்லாம் சரியில்லை என்று தோன்றுகிறது. அவன் ஒரு வெளிநாட்டவர். ஏதாவது நடந்தால் அதை கிராம மக்களுக்கு எப்படி விளக்குவது? ஆமாம், நீ சொல்வது சரி. நான் என்ன சொல்வது? நாம் ஏன் வீர் சிங் காக்காவிடம் செல்லக்கூடாது? எல்லோரும் ஒப்புக்கொண்டு எழுந்து நின்றனர். அனைவரும் வீர் சிங் காக்காவின் வீட்டிற்கு சென்றனர். இதற்கிடையில் வெளிநாட்டவர் யோசித்துக் கொண்டிருந்தார்.
இந்த கிராம மக்கள் இவ்வளவு கொடூரமானவர்கள், இரக்கமற்றவர்கள் என்று தெரிந்திருந்தால் அவர் உதவி கேட்டிருக்க மாட்டார். இப்போது மெதுவாக அவர் எலும்புக்கூடு ஏரியின் கரையில் உள்ள கல்குடா தகன கூடத்தை நோக்கி நகர்ந்தார். உயரமான பனை மரங்களை கடந்து செல்லும்போது அவரது மனம் பீதியடையத் தொடங்கியது. அவர் பேய்களில் நம்பிக்கை கொள்ளவில்லை, ஆனால் இந்த பாதை பாதுகாப்பானது அல்ல என்று கேள்விப்பட்டிருந்தார். இங்கு அடிக்கடி சம்பவங்கள் நடந்தன. பின்னர் அவர் நடந்து செல்லும்போது திடீரென்று ஒரு நிழல் அவர் முன் தோன்றியது. அது மிக பெரியதாக இருந்தது. அந்த உருவம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவரை நோக்கி நகரத் தொடங்கியது. யார் அது? நீ யார்? ஐயோ கடவுளே, என்னை காப்பாற்று! ஐயோ கடவுளே என்று அவர் கத்தினார். பேய் விக்ரமை அதன் நீண்ட கையால் பிடித்தது. விக்ரம் பயத்தில் உறைந்தார். பேய் அவரை கல்கோட் தகனக்கூடத்தை நோக்கி இழுக்கத் தொடங்கியது. தகனக்கூடத்திலிருந்து ஒரு மர்மமான குரல் எதிரொலித்தது. அவரை கொண்டு வாருங்கள், அழைத்து வாருங்கள், அழைத்து வாருங்கள். இதற்கிடையில் வீர்சிங் காக்கா கோவிலில் இருந்து வெளிப்பட்டார். ரகு, பிரசாத் மாஸ்டரும் அவருடன் 2 அல்லது 3 கிராமவாசிகளும் அவர் முன் நின்றனர். என்ன நடந்தது? எல்லோரும் ஏன் இவ்வளவு பயந்து போயிருக்கிறார்கள்? எங்கே ஓடுகிறீர்கள்? ஏதோ தவறு வீர்சிங் காக்கா, ஏதோ அசம்பாவிதம் நடந்துவிட்டது, அல்லது பயங்கரமான ஒன்று நடக்கப் போகிறது. உங்கள் உதவி முற்றிலும் அவசியம். நாங்கள் நஷ்டத்தில் இருக்கிறோம். கடந்த 1 மாதமாக சூனியம் செய்யும் ஒரு அகோரி கலகுடா தகனக்கூடத்தில் தங்கியுள்ளார். உங்களுக்கு தெரியும், அந்த வயதான தன்மோகன் மாமா அங்கு பலமுறை செல்வதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் உண்மையான காரணம் என்ன? நம்மில யாருக்கும் தெரியாது. நானும் ரொம்ப நாளா சந்தேகப்பட்டேன். தன்மோகன் ஏதோ திட்டமிட்டு இருக்கான். அவன் கல்கூட் தகனக்கூடம் நோக்கி போவதை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். அவன் என்ன செய்கிறான் காக்கா? நமக்கு புரியல. ஒருவேளை இனி நேரத்தை வீணாக்குவது மதிப்புக்குரியதாக இருக்காது. அந்த அந்நியனும் அந்த தகனக்கூடத்துக்கு போயிருக்கிறான். நாமும் அங்கே போக வேண்டும். நீ சொல்றது சரிதான், போகலாம். வேற யாரையும் கூப்பிட நமக்கு நேரம் இல்லை. எல்லாரும் கல்கூட் தகனக்கூடம் நோக்கி போனாங்க. மர்மம் தீரும் வரை திரும்பி வரக்கூடாதுன்னு அவங்க உறுதியா இருந்தாங்க. மறுபக்கம் விக்ரம் ஒரு கயிற்றில் கட்டப்பட்டிருந்தான். அவங்களுக்கு முன்னாடி அகோரிகளின் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஓ, நீ விழிச்சிட்ட. உன் கடைசி தூக்கத்துக்கு நேரமாச்சு. உன் பேர் என்ன? சொல்லப்போனால் நீ யார்? என்னை விடு. நான் இந்த கிராமத்தில் இருந்து கூட இல்லை. என் குடும்பம் நாசமாகிவிடும். வாயை மூடு. உன்னை தியாகம் செய்யாம என் தியானம் முழுமையடையாது. வா. அவன் தொண்டையை அறுத்து கொண்டான். ஒரு நொடியில் பயங்கரமான அரக்கன் மீண்டும் இருளில் இருந்து வெளிப்பட்டான். ஒரு பெரிய வாளை பிடித்தான். அவன் அடி ஒவ்வொன்றும் மரணத்தின் உருவகமாக தோன்றியது. என்னை விடு. நான் ஒரு வெளிநாட்டவன். என் குடும்பம் அழிந்துவிடும். என் வாழ்க்கை அழிக்கப்படும். அப்போதுதான் மாமா தன்மோகன் வந்தார். அவன் முகம் இப்போது ஒரு மனிதனை விட ஒரு காட்டேரி போலத் தெரிந்தது. ஆம், நீ ஒரு வெளிநாட்டவன். ஆனால் தியாகத்திற்கான காரணத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் குலத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். நான் அந்த குலத்தை அமிர்த போகராக மாற்ற முயற்சிக்கிறேன். அங்கே யார் இறந்தாலும் அவர்களின் உயிர் சக்தி குலத்தில் பிணைக்கப்படும். அகோரிக்கும் தன்மோகனுக்கும் என்ன தெரியும்? புதர்களுக்கு பின்னால் மாஸ்டர் வீர்சிங்கும் மற்ற கிராம மக்களும் அவர்களை இரகசியமாக பார்த்து கொண்டிருந்தனர். ஒவ்வொரு அமாவாசையும் அந்த அமிர்த போகரில் நீராடுவதன் மூலம் நான் அதை அடைய முடியும். நீண்ட ஆயுள் ஒரு பெரிய மகிழ்ச்சி. அமிர்த போகருக்கான சாதனா முடிந்தால் இந்த அமாவாசை நாளில் நான் அமிர்தத்தின் வரத்தை பெறுவேன். உங்கள் வீண் பேச்சு போதும். இப்போது நான் என் சாதனாவை முடிப்பேன். ஜெய் கால்பிஷக், ஜெய் கால்பிஷக். ஏய் என் சீடனே, இப்போ உன் வேலையை செய். இந்த முட்டாளை முடி என்று கூறிவிட்டு அரக்கன் விக்ரமின் தொண்டையை வெட்டப் போகிறான். விக்ரம் நடுங்கி கண்களை மூடினான். ஆனால் புதர்களில் இருந்து ஒரு ஜோதி பறந்து அரக்கனின் மார்பில் விழுந்தது. அவன் உடல் முழுவதும் தீப்பிழம்புகளால் சூழப்பட்டது. யார் இதைச் செய்தார்கள்? யாருக்கு தைரியம் இருந்தது? யார் இதைச் செய்தார்கள்? வீர்சிங், காக்கா மற்றும் மற்ற கிராமவாசிகள் புதர்களில் இருந்து வெளியே வந்தனர். ஜோதியை ரகு பிரசாத் மாஸ்டர் வீசினார். தன் மோகன் பேராசை கொண்ட கிழவன், நீ இன்னும் உன் இன்ப வேட்கையை இழக்கவில்லை. நீ அகோரிகளுடன் சேர்ந்து இந்த தீய செயலைச் செய்தாய். நீ பல உயிர்களைக் கொன்றாய். ஆம் என்று அவர் கூறினார். எனவே நான் இயற்கையின் விதிகளின்படி இறக்க விரும்பவில்லை.
நான் அழியாமல் இருக்க விரும்புகிறேன், நான் அழியாமல் இருப்பேன். ரகு பிரசாத் மாஸ்டர் விக்ரமின் கையை விடுவித்தார். விக்ரமின் கை விடுவிக்கப்பட்டவுடன் அவர் கோபத்தால் சிவந்து தன் மோகனை நோக்கி நகர்ந்தார். ஏன் அவனை விடுவித்தாய்? அவன் என் இரையாக இருந்தான். என் தியானம் முழுமையடையாமல் போய்விடும். அவர் பேசி முடிக்கும் முன்பே கிராம மக்கள் அந்த அதோரி பாபாவை அடித்துக் கொன்றுவிட்டனர். வீர் சிங் காக்காஜி, தயவு செய்து இந்த தன் மோகனை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். அவருக்கு இனி வாழ உரிமை இல்லை. இன்றே நான் அவரை கொன்றுவிடுவேன். நிறுத்துங்கள். இதைச் செய்யாதீர்கள். நிறுத்தாதீர்கள். அவரை கொல்லாதீர்கள். இவை இறந்த பிரம்ம அசுரர்களின் ஆவிகள் அவரை கட்டுப்படுத்துகின்றன. நீங்கள் இப்போது அவரை கொன்றால் அந்த ஆவிகள் விடுதலை பெறாது. ஆனால் அவரை காப்பாற்றிய பிறகு கோபத்தில் மூழ்கிய விக்ரம் யாருடைய பேச்சையும் கேட்பதில்லை. வயதான தன் மோகனை அவர் மிகவும் அடித்துக் கொன்று விடுகிறார். வீர் சிங், ரகு பிரசாத் மற்றும் சிலர் அவரை தடுக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் விக்ரம் கேட்க மறுக்கிறார். எனவே தன் மோகன் தந்திரியுடன் சேர்ந்து கிராம மக்கள் மீது சூனியம் செய்வதை பைரவ்பூர் கிராமத்தினர் தங்கள் கண்களால் கண்டனர். அவர் இப்போது தண்டிக்கப்பட்டார். ஆனால் இரவில் யாரும் தகன மைதானத்தின் அருகே கால் வைக்க மாட்டார்கள் என்று கிராமவாசிகள் சபதம் செய்துள்ளனர். இத்துடன் இன்றைய கதை முடிகிறது.